ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரியர் இன்வெர்டரிஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னா கூலிங் வரலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்ததுல இன்டோர் காயில் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுது. ஸோ சார் கழட்டி தான் க்ளீன் பண்ண சொன்னோம். கஸ்டமரும் ஓகே கழட்டி எனக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்க. கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கேஸ் லைன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி அப்புறமேட்டு லிக்விட் லைனையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு இன்டோர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளானெட் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி இன்டோர் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. ஏன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக ஓவராக ஜெல்லியாக இருக்குது. அதனால கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி யாருமே எனக்கு பண்ணி கொடுக்கல ரிமூவ் பண்ணி. எல்லாருமே அப்படி ஜெட் வாஷ் தான் பண்ணி கொடுத்தாங்க. ரிமூவ் பண்ணது பெஸ்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. சார் எல்லாம் நீட்டாக நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம், நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இன்டோர் ஃபுல்லாக வாஷ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்டோர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு வருது சொல்லிட்டு. காயிலையும் அதுக்கு மேலே இருந்தது. நான் 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் க்ளீன் பண்ணோம். அப்புறம் எல்லாம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் காய விட்டுட்டு ரீஅசெம்பிள் பண்ணிவிட்டு கேஸ் செக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவுட்டோரையும் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் லைனும் லிக்விட் லைனும் சில்னஸ் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். சில்னஸும் நல்லா இருந்தது. இன்டோரில் போய் பார்த்தோம், த்ரோவும் நல்லா இருந்தது. கஸ்டமர் ஹாப்பி.